bloody sweet, bloody sweet, bloody sweet, sweet, bloody sweet, sweet, bloody sweet, bloody sweet. Welcome to the world of Those cooking. Mame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்கு சம்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் சமோசா சீட் இல்லாமையே சிம்பிளான மெத்தடில் எக்கு சம்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு மாவு ஃபஸ்ட்டு நல்லா ஜலிச்சிட்டு அதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த அகலமான எண்ணத்தில் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எப்பயும் நம்ம நார்மலாக பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி தான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் சம்சா. மேலே காயாத அளவு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம்னாச்சும் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். மெயினாக பட்டர் போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம். இதை போட்டு நல்லா பொரிஞ்ச வாட்டி ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீல வாக்கில், அதை போட்டுக்கலாம். நல்லா கலர் கொஞ்சம் மாறி வரணும், இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வணங்கின வாட்டி பூண்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வழுந்து மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அதுலேயே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இது நிறையா போட்டுறக்கூடாது, ஒரு தக்காளி போட்டோம்னாவே போதும். தக்காளி வணங்கிறதுக்கு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வணங்கி வரும். நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கலாம். இன்னும் தக்காளி நல்லா வணங்குற தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு தண்ணியில் நல்லா சுண்டணும், அந்த அளவுக்கு வணக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மாவும் நல்லா ஊறிக்கிச்சு, சாஃப்டாக இருக்குது. நான் ஏற்கனவே முட்டை ஒரு 4 முட்டை வேவிச்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து சின்ன சைஸாக எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி முக்கோணமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. சம்சா சீட் ரெடி பண்ணுன்னு தேவையே இல்லை. நம்ம நடுவில் கொஞ்சம் அந்த மசாலாவை வச்சு அந்த முட்டையும் வச்சு எல்லா பக்கமும் ஹோல்ட் பண்ணிடலாம். முக்கோணமாக மடக்கணும்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஆயில் ஹீட் பண்ணி போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் சேர்ந்த வாட்டி அடுத்த பக்கம் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். செவந்துருச்சுன்னா அப்படியே எடுத்துடலாம் ஒவ்வொன்றா.
அவ்வளோதான், நம்மளுக்கு சம்சா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டான எக்கு சம்சா நம்மளுக்கு ரெடி. இது நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching. Can you catch my point? Varta mame?